வரண்டா. சென்ற சுவாமிகளை காணவில்லையே, எங்கே சென்றிருப்பார்கள்? ஆபத்தியம்மா, ஆபத்தா, ஆபத்தா, ஐயோ, என்னடா 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 ஆச்சு? அம்மா பாஞ்சி அடி அம்மா, என்னடா ஆச்சு? என்னுடைய சுவாமிகளுக்கு என்னடா ஆயிற்று? எப்படிமா என் வாயால சொல்ல போறேன்? வாயால தானே சொல்லி ஆகணும். எதனால சொன்ன அது பேர் குசு. டேய் சொல்லுடா, சொல்லித்தாண்டா ஆகணும். தப்பா நினைக்காதம்மா. என்னடா சென்ற உங்கள் கணவர்கள் என்னுடைய சுவாமிகள் அந்த மனத்தரக்கன் பாதாள சிறையில் அழைத்து விட்டார். கண்ணா கோவிந்தா அண்ணா அரவானை தந்து குறிக்கும் சர்வலோக ரட்சகன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய பதவிகள் 4 அளிக்கக்கூடிய அந்த பரந்தாமனாக, வைகுந்த வாசனாக, லட்சுமி சமேதராக 1000 சிரம் கொண்ட ஆதிசேடன் மேல் ஆரோகணித்து ஆக்கிரமம் செய்வோரை அழித்து ஆகம யோகிகளை காத்து ரட்சித்து வந்திருக்கிறேன். அப்படி காக்கும் பொருட்டாக என்னுடைய கரத்திலே கௌமோதகி என்று சொல்லக்கூடிய கதை, பாஞ்சஜன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கு, சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கரம், சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில், இவைகள் என்னுடைய கரத்திலே தாங்கி அக்கிரமம் செய்வோரை அழித்து ஆகம யோகிகளை காத்து ரட்சித்து வந்திருக்கிறேன். அப்படி காக்கும் பொருட்டாக இந்த புவியிலே 10 அவதாரங்கள் எடுத்திருக்கிறேன். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமன், ராமன், பலராமன், கண்ணன் என்று 10 அவதாரத்து பகைவர்களை அழித்து வந்திருக்கிறேன். உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்களும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் யார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று செப்பியபடி இந்த உலகத்தை உண்டாக்குவது, பிறகு வரிசைப்படுத்துவது, பிறகு அழிப்பது எனது தீரா லீலா விரோதங்கள். அப்படி 10 அவதாரத்து பகைவர்களை அழித்து வந்திருக்கிறேன். வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது மகனாக ஆவணி மாதம் கிருஷ்ண பட்சத்து அஷ்டமி திதியிலே பிறந்தேன். அப்படி வசுதேவருக்கு நான் மகனாக பிறந்த காரணத்தினால் எனக்கு வாசுதேவன் என்ற, கிருஷ்ண பட்சத்திலே பிறந்த காரணத்தினால் எனக்கு கிருஷ்ணன். எனது வளர்ப்பு தாய் யசோதை இவர்கள் தாம்பினால் பிணைத்து வைத்தார்கள். அதனால் எனக்கு தாமோதரன் என்றார். அது மட்டுமல்ல, எனது நல் அத்தை முந்தியின் புதல்வர்கள் 5 பாண்டவர்கள், அவர்களுக்கு நான் சகாயனாக நின்றேன். எனவே எனக்கு பாண்டவர் சகாயன் என்ற பெயர். அது மட்டுமல்ல,
18 நாள் யுத்தம். அந்த 18 நாள் யுத்தத்திலும் நான் ஆயுதம் எடுக்காமலேயே பாண்டவர் பக்கம் வெற்றி அடைய செய்திருக்கிறேன். இப்படி ஆக்கிரமம் செய்வோரை அழித்து ஆகம யோகிகளை காத்து ரட்சித்து வந்திருக்கிறேன். இருப்பினும் எனது அன்பு தங்கை பாஞ்சாலி திரௌபதா இப்போது நம்மை துதித்து வணங்கி நம்மை குறித்து இப்போது வேண்டிக் கொண்டிருக்கிறாள் என்று என்னவென்று கேட்கலாம். உனக்கு என்னவா குறை இருக்கிறது? ஏனென்றால் 5 ராசாக்கள் பாண்டவர்கள் பஞ்சவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர்கள். அவர்களுக்கு நீ உத்தமையாக திகழ்ந்து வருகிறாய். என்ன இந்த உலகத்திலே குறை இருக்க முடியாது? அற்புதம் மிகுந்த பெண்கள் அம்மணி பாகியவதி பாஞ்சால நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்தவள் பாஞ்சாலி. துருபத ராசனுக்கு மகளாக பிறந்தவள் திரௌபதி. நீ யாகம் செய்கின்ற தருணத்திலே அந்த வேள்வியிலே பிறந்தவள் யாகசேனை என்று என் மீது மிக்க அன்பு கொண்டவள். எனவே உனக்கு திருஷ்டி என்ற பெயர். எனவே இந்த உலகத்திலே உனக்கு என்னமா குறை இருக்கிறது? இப்பாறு நீ பேரும் புகழும் படைத்தவள். அப்படி இருக்கு உனக்கு என்ன குறை என்னை பணிந்து கொண்டிருக்கிறாய்? அண்ணா, அந்த மரணாவரி ஆளக்கூடிய அந்த மதத்தரக்கன் என்னுடைய சுவாமிகளை சிறையை வைத்திருக்கின்றார். அண்ணா, சிறையை வைத்திருக்கின்றார். விளையாடுவதற்கு வேறு எவரும் உனக்கு கிடைக்கவில்லை என கருதுகிறேன். ஏம்மா, இதுதானா தருணம்? அதற்கு உமது கணவர்களை சிறை பிடிப்பதாவது ஒருவன் ஜெயிப்பதாவது 18 நாள் யுத்தத்திலும் வெற்றி கண்டவர்கள் கதாயுத பாணி வாயு மைந்தன் பீமசேனன். அது மட்டும்தானா? விஜயன் என்று சொல்லுவார்கள். பங்குனி மாதத்திலே பிறந்தவன், பர்க்குணன் என்று பெயர் படைத்தவன். இந்த பாரில் இணையாக சமர் புரிபவன் எவனும் கிடையாது. அப்படி இருக்க உமது கணவன்மார்களை சிறை பிடித்தான். உண்மைதான் அண்ணா. அண்ணா, என்னுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுங்கள் அண்ணா. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய்? நீங்கள் தான் இதற்கு தகுந்த உபாயம் எடுத்துரைக்க வேண்டும். ஏன் என்னையும் சிறைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறாயா? அண்ணா, நீங்க இறந்து எங்க அண்ணி தாலி அறுத்த கூட பரவாயில்ல, என்னுடைய தாலி நிலைச்சு இருக்கணும்னா. உண்மைதான் அண்ணா, நீங்கள் செத்தாலும் பரவாயில்லை அண்ணா. நல்லதான் இருக்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும். தங்கை என்றால் நீதான் தங்கை. ஏமா, உமது கணவன்மார்கள் எப்படிப்பட்டவர்கள்? நான் 17 முறை அந்த சராசந்தனுக்காக பயந்து கடலில் போய் ஒளிந்து கொண்டவன். நான் என்ன செய்ய முடியும்?
அந்த பீமர் இருக்கிறானே, தனது கதையை முடித்தவன் பாண்டவர் போரில் 18 நாள் யுத்தத்திலும் அர்ஜுன் இருக்கிறானே வில்லாளி என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்க நான் என்னம்மா செய்ய முடியும்? நான் போரிலே சுத்துபாடு ஒட்டிய சோதா புயல் நான். அப்படி இருக்க என்னால் ஒன்று முடியாது. அது வேறு எவரையாவது பாரு. அண்ணா நில்லுங்கள் அண்ணா, விளையாடுவதற்கு இதுதானா நேரம் உங்களுக்கு? அண்ணா விளையாடிதெல்லாம் சிறு வயதில், இப்பொழுது எங்கே விளையாடி கொண்டிருக்கிறேன்? அண்ணா நீங்கள் தானே அண்ணா காப்பாற்ற வேண்டும் அண்ணா. சரி, ஏன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? அதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. என்னால் முடியாது. உங்களால் முடியாதா? உபாயம் தான் சொல்ல முடியும். சொல்லுங்கள் அண்ணா. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய அந்த மதத்தரக்கனை அழிக்க வேண்டும் என்றால், நேருக்கு நேர் சமர் புரிந்து அவனை ஜெயிக்க முடியாது. உங்களால். என்னுடைய அம்சத்திலும் உன்னுடைய அம்சத்திலும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அரி சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியின் காரணத்தினால் காளியாக உருவெடுத்து சென்று அந்த மதத்தரக்கனை, ஏனென்றால் அவனது நண்பன் இருக்கிறானே, அவனது உதவியால் மாங்காளி என்று சொல்லக்கூடிய காளியை வசப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இப்போது அரிசக்தியாக நீ உருவெடுத்து சென்று அவர்களை எதிர்த்து அழிப்பதுதான் முறை. அப்படியா? நான் உரைத்தவாறே நீ காளியாக உருவெடுத்து செல். அப்படியா? ஜெயம் உங்கள் பக்கம், வெற்றி உங்கள் பக்கம். சுயரூபம் எடுக்கின்றேன்.